வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, வெள்ளரிக்காய் சாலட், வெள்ளரிக்காய் ஜூஸ்னு நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க. வெள்ளரிக்காயில் சட்னி பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா? வாங்க குக்கும்பர் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சமைக்க ஆரம்பிக்கலாமா? ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல மிதமான சூட்டில் கடலையை வறுத்தெடுத்துக்கோங்க. கடலை நல்லா வறுபட்டதும் ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. வறுத்த கடலை ரெடி. இப்போ அதே கடாயில் 1லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி பொரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது அதிலேயே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 7 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, 5 வரமிளகா சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது பச்சை மிளகா, பூண்டு, வரமிளகா இது எல்லாத்தையும் தனியாக எடுத்துக்கோங்க. பருப்பு எல்லாத்தையும் நம்ம தாளிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாம் ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒரு மிக்சர் ஜாரில் குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்சுருக்க பச்சை மிளகா, வரமிளகா, பூண்டு, வறுத்தெடுத்த வேர்க்கடலை இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டார் இன்க்ரீடியன்ட் குக்கும்பர் சேர்க்கலாம். நான் இங்கே 2 மீடியம் சைஸ் குக்கும்பர் சேர்த்து சட்னியாக அரைச்சி எடுத்துட்டேன். நம்ம வெள்ளரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிப்பை இது மேலே இறக்கிடுங்க. டேஸ்டியான வித்தியாசமான சாப்பிட்டதுமே ஃபர்ஸ்ட் பைட்லேயே ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கக்கூடிய வெள்ளரிக்காய் சட்னி ரெடி. சமையல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். Hit the like button, click the bell icon, subscribe for more videos.